இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் பள்ளி பாடத்திட்டம் மற்றும் கல்வியியல் கல்லூரி பாடத்திட்டத்திற்காக கடந்த 40 ஆண்டுகளாக நூல்களை எழுதி வெளியிட்டு வரும் தன் பதிப்பு பணி அனுபவம் குறித்து பேசுகிறார் மதுரை திருமங்கலம் வாணி பதிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் உதயகுமார் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலியர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது பள்ளி பாடத்திட்டத்திற்காக, கல்வியல் கல்லூரி பாடத்திட்டத்திற்காக தொடர்ந்து 40 ஆண்டுகளாக தனது புத்தக சேவையை வழங்கி வரக்கூடிய மதுரை திருமங்கலம் வாணி பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான திரு உதயகுமார் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் எனப்படுகிற விவசாய கல்வி சார்ந்தும், கல்வி உளவியல் சார்ந்தும், பொது மேலாண்மையியல் சார்ந்தும், பள்ளி நிர்வாகவியல் சார்ந்தும் தொடர்ச்சியாக பாடப்புத்தகங்களை எழுதுவது, உருவாக்குவது, அச்சேற்றுவது, அதை வெளியிடுவது என ஒரு புத்தகத்தினுடைய உருவாக்கம் சார்ந்த அத்தனையுமாக தனக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார் திரு உதயகுமார் அவர்கள். ஒரு புத்தக நிறுவனத்தினுடைய அத்தனை பணிகளையும் தனக்கானதாக ஆக்கி கொண்டு அதற்கான முழுமூச்சான பணியை 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதே உண்மையில் ஒரு சரித்திர சாதனை. இந்த துறையில், புத்தக அச்சகத்துறையில், கல்வியல் கல்வி மற்றும் பாட புத்தக அச்சகத்துறையில் 40 ஆண்டு கால பயணம் என்பதே ஒரு வரலாற்று சாதனை. இதன் பின்புலம் குறித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் எழுதி வெளிக்கொண்டு வந்திருக்கிற பல்வேறு புத்தகங்கள், அதை தந்திருக்கிற செய்திகள், தமிழகத்தில் கல்வித்துறையில் அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் மதுரை திருமங்கலம் வாணி பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான திரு உதயகுமார் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலேயே உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது சார். ஏன்னா இந்த அச்சகம் சார்ந்து, புத்தக அச்சுதல் சார்ந்து, பதிப்பகம் சார்ந்து, பள்ளி பாடத்திட்டம், கல்லூரி கல்வியல் பாடத்திட்டம், இது சார்ந்த புத்தக அச்சகத்துறையில் 40 ஆண்டுகள் ஒருவர் நிலைத்திருக்கிறார் அப்படிங்கிறதே உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு வந்தவர்கள் பல பேர் சில ஆண்டுகளுக்குள்ளால் காணாமல் போயிருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் நீங்க இந்த துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய நேர்த்தியான திட்டமிடுதலும் உங்களுடைய அனுபவம் தான் முதல் காரணம். அந்த வகையில் உங்களுடைய அனுபவத்திற்கு எங்களுடைய முதல் மரியாதை சார், எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுடைய இந்த புத்தக அச்சக பணிகள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. எனது சொந்த ஊர் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி. எனது தந்தையார், தாயார் இருவருமே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். சரி. நான் எனது துணைவியாரும் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியவர். எனக்கு 2 குழந்தைகள். ஒரு பையன் அவர் என்ஜினியர், பொண்ணு என்ஜினியர். 2 பேருமே பொறியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். சிறப்பு சார், சிறப்பு. அப்ப பெற்றோர், மனைவி எல்லாம் ஒரு ஆசிரியர் வட்டத்துக்குள்ளால் இருந்து இயக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கீங்க. இப்ப இந்த வாணி பதிப்பகம் அப்படிங்கிற இந்த புத்தக அச்சகத்திற்கு நீங்க நேரடியாகவே உங்களுடைய தொழிலாக தொடங்கிட்டீங்களா, இல்ல இதுக்கு முன்னால இந்த புத்தக பதிப்பு சார்ந்தோ புத்தக விற்பனை சார்ந்தோ இந்த அனுபவத்திற்குள்ளால் முதல்ல வந்திருந்தீங்களா? நான் நேரடியாகவே துவங்கி விட்டேன். ஓ சரி. இந்த பணிகள் எப்படி உங்களுடைய கவனத்துக்கு வந்தது? நம்முடைய துறை இதுதான், புத்தகம் சார்ந்து எழுதுவது, அச்சிடுவது, அதை பிரதி வெளியிடுவது, இப்படியான துறைகளுக்குள்ளால் நாம் பயணிக்கலாம் அப்படிங்கிற இந்த முயற்சியும் எண்ணமும் எப்படி உருவானது? எப்படி அதை ஈடேற்றினீங்க? நான் ஆரம்ப கட்டத்தில் பகுதி நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது வேளாண்மை துறைக்கு அரசு நடத்தும் உயர்கல்வி லோயர் 2 கிரேடுக்கும் சரியான நூல்கள் இல்லை. எனவே நான் புகை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஏன் இந்த புத்தகத்தை நாம் எழுதி தயார் பண்ணி கொடுக்கலாமே, எல்லாமே நமக்கு தான் தெரிந்த விஷயமாயிற்று என்றுதான் அந்த துறையில் நான் தேர்ச்சி பெற்றிருந்தனால் முழுமையாக பல்வேறு மேற்கோள் நூல்களை பயின்று பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை எழுத்து மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணத்தில் மிக சிறப்பாக வடிவெட்டு கொடுத்தேன். ஓகே. முதல்ல தயார் பண்ணது அக்ரிகல்ச்சர், வேளாண் 1985. ஆமா, 1985. சரி, 1985ல லோயர் கிரேட் அப்பர் கிரேடுங்கிறது என்ன வரையறை சார்? பள்ளி கல்வியா, கல்லூரி கல்வியா?
பள்ளி கல்வியில் பள்ளி கல்லூரி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த +2 +1 +2 சொல்றீங்களா? இல்ல, அது கிடையாது. அதாவது பள்ளிகள் வந்து 10ஆம் வகுப்பு வரை விவசாயம், தையல், இந்த மாதிரி ஓவியம், துணை பாடங்கள் இருக்கக்கூடிய அந்த கலை கல்வி ஆசிரியர்களுக்கு, அந்த கைத்தறி ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கல்வி தகுதி அது. ஓ, சரி சரி சரி. சோ அதுவே +1 +2 வரும்போது ஹையர் கிரேட் ஆயிடுமா? இல்ல, அது வேறு பாடம், இது வேறு பாடம். நான் மேல்நிலை பள்ளியில் பகுதி நேர ஆசிரியர் பணியாற்றினால் அந்த காலகட்டத்தில் நூல்கள் எழுதினேன். அதன் பின்பாக நான் தொடர்ந்து இந்த நூல்களை அச்சிட்டு வெளியிடும் பொழுது, மேலும் நான் என்னோட பணியின் மூலமாக அரசு துறைக்கு தேவையான நூல்களை நான் எழுத ஆரம்பித்தேன். அரசு துறையிலிருந்து பாட நூல்களாக அடுத்தடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முதலாம் +1 +2 வகுப்புகளுக்கு. சரி, இப்ப பாடத்திட்ட நூல் உருவாக்கம் அப்படிங்கிறது மற்றைய புத்தகம் எழுதுவதை போன்று அல்ல. இப்ப நாமளா ஒரு சொந்தமா ஒரு கருத்தியல் புத்தகத்தை கொண்டு வர்றோம், தத்துவத்தை புத்தகத்தை கொண்டு வர்றோம், ஒரு படைப்பு புத்தகத்தை கொண்டு வரோம்னா யாருடைய கட்டுப்பாட்டோட நம்ம நிக்க வேண்டியதில்லை. ஆனால் பள்ளி பாடத்திட்டம் என்று வருகிற போது நாம் மாணவர்களுக்கு அறிவுசார் தளத்தில் கற்பிக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறோம். அந்த புத்தகம் என்பது முழுக்க தரவுகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அதே நேரம் மாணவருடைய வாசிப்பு மொழிக்கு ஏற்றதாகவும் அது இருக்கணும். இந்த பாடத்திட்ட புத்தக எழுத்தாக்கம் அப்படிங்கிறது ஒரு தனிக்கலை. அந்த கலை எப்படி உங்களுக்கு இயல்பாக வைத்து? அதாவது மாணவர்களுக்கு தேவையான நூல்களை எழுதுவதற்கு முன்பாக, பாடத்திட்ட நூல்கள் எழுதுவதற்கு முன்பாக நாம் அந்த பாடத்திட்டத்தில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவதாக, அந்த பாடம் சம்பந்தப்பட்ட மேற்கோள் நூல்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும், எந்த நூலாசிரியர் இருந்தாலும் அதை நன்கு படித்து பல்வேறு கருத்துக்களை நன்றாக உணர்ந்து அந்த நூலின் அந்த அடிப்படை கருத்து, பேசிக் பிரின்சிபிள் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கருத்திலிருந்து எந்தவித மாறுதல் இல்லாமல் புதிதாக ஒரு எளிமையான ஒரு நூலை அந்த எளிமையான வடிவில் தயாரிக்க வேண்டும். ஆக அந்த அடிப்படை கருத்துல எந்த மாற்றம் இருக்கு. எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும் எல்லா மேற்கோள் நூல்களையும் நன்றாக பார்த்து நல்ல முறையில் அதை தொடர்ச்சியா பயின்று அந்த அடிப்படையில் புதிய திட்டமாக, ஆனால் அடிப்படை மாறாதவாறு எளிமையான சொற்களை பயன்படுத்தி மாணவர்கள் எளிதில் புரியுமாறு அமைத்து எழுதி கொடுக்க வேண்டும். சரி, இப்ப பள்ளி கல்வித்துறை ஒரு கரிக்குலம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு பாடத்திட்டம் அமைப்பு, சிலபஸ். இப்ப நீங்க போய் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றுகிற போது பள்ளிகளில் போதுமான அளவு சரியான புத்தக பயன்பாட்டிற்கு புத்தகம் இல்லை அப்படின்னு உணர்றீங்க. இப்ப அவங்க ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கரிக்குலத்துக்கு ஏத்தாற் போல உங்களுடைய பாடத்திட்டத்தை, அந்த பாட பகுதியை நீங்க எழுதி கொடுத்தீங்களா? இல்ல நீங்க இப்ப உதாரணமாக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, வரலாற்றுல தமிழகத்தினுடைய வரலாறு சோழர்களின் வரலாறு, பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் பிரிக்கிறது மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க அவங்களுடைய பாடத்துக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டீங்களா? எப்படி இது கட்டமைக்கப்படுகிறது? எப்படி கட்டமைக்க? அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கிடைத்த நூல்களை வைத்து, கிடைத்த கருத்துக்களை வைத்து பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சரியான பாட வடிவம் கொடுப்பதற்கு அரசாங்கத்திலிருந்து பாடத்திட்டத்தை கொடுத்து இந்த பாடத்திட்டப்படி நூல் எழுதுமாறு அறிவுறுத்தப்பட்டேன் நான். அவங்களே அந்த அறிவுறுத்தல். அந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் பல்வேறு நூல்களையும் மேற்கோள் நூல்களையும் நன்றாக பயின்று, எந்தெந்த முறை எந்த மொழி இருந்தாலும், ஆங்கில மொழி இருந்தாலும் சரி, நூல் நிலையங்களிலும் சரி, விவசாய கல்லூரிகளும் சரி, எங்கெங்க அதுல சிறப்பு தேர்ச்சி பெற்ற நூல்கள் இருக்கிற பல்வேறு நூல்களையும் பயின்று அந்த அடிப்படையில் அந்த அடிப்படை மாறாமல் அந்த பாட புத்தகத்தை மிக தெளிவாக நுணுக்கமாக தயார் செய்யணும். அதே மாதிரி அந்த நூல்கள் எழுதும்போது அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விவசாய கல்லூரி அங்கு இருக்கிறார்கள். ஆக விவசாய கல்லூரியில் அந்த என்டோமாலஜி என்றால் பூச்சியல், அந்த என்டோமாலஜியை பற்றி எழுதணும்னா அந்த துறையை சேர்ந்த தலைவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள், ஒரு வாரமாக கலந்து நாம் எழுதிய சரியா என்பதை சரிபார்த்து எல்லாமே அவர்களுடன் டிஸ்கஸ் செய்து அவர்களுடன் ஆலோசித்து அந்த பாடத்திட்டத்தில் கருத்துக்கள் அடிப்படை மாறாமல் தேர்வு செய்து அதன் பின் நான் நூல்களை தயாரிக்க வேண்டும். சரி, இப்ப ஒரு பாடத்திட்டத்தினுடைய இறுதியில பயன்பாட்டு நூல்கள், பார்வை நூல்கள் அப்படின்னு சில தொகுப்பு கொடுத்திருப்பாங்க. ஆமா. இப்ப நாம ஒரு பாடத்திட்டத்தை மையப்படுத்தி புத்தகம் உருவாக்குகிற போது 12ஆம் வகுப்பு வேளாண்மை கல்வி அப்படின்னா அதுல இருக்கிற அத்தனை தலைப்புகளுக்கும் அத்தனை பாடத்திற்கும் பொருத்தமான கண்டென்ட் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு பாட புத்தகத்தை தயார் செய்து விடுகிறோம். இப்படிதான் மற்ற புத்தகங்களும் பெரும்பாலும் உருவாக்கப்படுகிறது. பிறகு பயன்பாட்டு நூலும் பார்வை நூலும் மாறுபடுகிறது.
பார்வை நூல்கள் மாறுபடுவதற்கு அது பொதுவாக எழுதியிருப்பார்கள். இப்ப வேளாண்மையில் பழங்கள் என்றால் பல்வேறு பழங்களை பற்றி மிகப்பெரிய தொகுப்பாக இருக்கும். சோ என்சைக்ளோபீடியாவில் கூறப்பட்ட மாதிரி என்றால் பல்வேறு அர்த்தங்கள் வார்த்தைகள் குறிப்பிடுவர்கள். பழங்கள் என்றால் பழங்கள் பற்றி பல்வேறு நூல்கள் இருக்கும். காய்கறிகள் என்றால் அதே போல் மிக அளவுல விரிவாக பல்வேறு இருக்கு. ஆனால் நம்ம பாடத்திட்டத்திற்கு எந்த அளவில் பயன்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு என்பதை அந்த திட்டத்திற்கு உட்பட்ட அந்த பகுதியை மட்டும் நாம் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்க வேண்டும். ஆனா பயன்பாட்டு நூல் என்பது நேரடியாக அந்த சப்ஜெக்ட மட்டும் பேசுற நூலாக இருக்கும். சரி, இப்ப 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்ட மாற்றத்தை கல்வித்துறை கொண்டு வரும். இப்ப நீங்க 85ல இருந்து 40 ஆண்டுகளாக இந்த பாடத்திட்ட நூல் உருவாக்கம் அச்சேட்டம் மாதிரியான பணிகள்ல இருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பாடத்திட்டம் புதுசா ஒரு பாடத்திட்ட குழு போர்டு அமைக்கப்பட்டு அவங்களுடைய ஒப்புதலோடு ஒரு பாட புத்தகம் இறுதி செய்யப்படுகிறது. பெரும்பாலும் அந்த புத்தகம் அந்த புதிய சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ஆண்டுல அந்த புத்தகம் உடனடியாக கைக்கு கிடைக்கிறதே இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் இந்த அச்சில் ஏற்படுகிற காலதாமதம் தான். இந்த சூழல் அன்னைக்கு காலகட்டம் இன்னைக்கு கூட உடனடியா அடுத்தடுத்த கட்டத்துல பிடிஎஃப் தயார் பண்ணிடுறாங்க, உடனே லே அவுட் ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க, ஒரு 2 நாள்ல ஹை ஸ்பீடு மிஷின்ல பிரிண்ட் பண்ணி வெளியே வந்துடுது. ஆனால் 85-90 காலகட்டங்கள்ல இது மிகப்பெரிய பணிச்சுமையாக இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு முதல் வாரத்துலதான் சிலபஸ் என்னங்கிறதே வெளியே தெரியும். அதுல இருந்து ஒரு 10-15 நாள் 20 நாட்களுக்குள்ளால் ஒரு பாட புத்தகத்தை உருவாக்குவது என்பது இரவு பகல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பணியா இருக்கும். எப்படி அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு அரசு பாடத்திட்டத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது அதற்கு போதிய அவகாசம் காலமும் கொடுக்கின்றார்கள். அடுத்த ஆண்டுக்கு பாடத்திட்டம் வேறு புதிய நூல்கள் பாடத்திட்டம் மாறுகின்றால் இந்த ஆண்டே அதுக்குரிய ஆவண ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள். எனவே முடிந்தவரை உரிய காலத்தில் வெளியிடுவதற்கு முழுமையான அரசு முயற்சி எடுக்கும். இருந்தாலும் சில பல்வேறு காரணங்களால் ஒரு சில தாமதங்கள் ஏற்படாமலே மற்றபடி எதுவுமே இருக்காது பெரும்பாலும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல நம்ம பொருத்தமா பள்ளிக்கூட திறப்புக்கு முன்னாலேயே புத்தகங்கள் விநியோகம் செஞ்சிடறாங்க. 1985 காலங்களில் எழுத்துக்களை அச்சு கோர்த்து அச்சிடக்கூடிய முறை இருந்தது. அப்பொழுது கம்ப்யூட்டருடைய உபயோகம் குறைவாக இருந்தது. அந்த காலங்கள் செல்ல செல்ல அந்த முறைகள்லாம் மாற்றப்பட்டு மிக எளிமையான முறையில் கம்ப்யூட்டர்ல அந்த பேஜ்களை அந்த பக்கங்களை தயார் செய்து அதை அதுக்குரிய பிளேட் எடுத்து இம்மிடியட்டாக எத்தனை லட்சம் காப்பியும் உடனடியா தயார் பண்றது இன்று அதுக்கு தகுந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ளது. சரி, இப்ப நீங்க வேளாண்மை துறையில ஒரு ஆழமான பட்டறிவு பகுத்தறிவு கல்வி அறிவோடு ஒரு சிறந்த புத்தகத்தை கொடுத்து பல ஆண்டுகளாக பாடத்திட்டமா இருந்திருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான பயிற்சியல் பாடத்திட்டத்தில் உளவியல் பாடப்புத்தகம் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய புத்தகம் அவர்களுடைய பாடத்திட்டமாக வைக்கப்பட்டு ஏராளமான பிரதிகளும் அது அச்சிடப்பட்டிருக்கிறது. பல பதிப்புகளும் கண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகமான பாடப்புத்தக பதிப்பை பெற்றது கூட அதிகமாக உங்கள் நூலாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த உளவியல் சார்ந்த புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தேவை எப்படி உருவாச்சுது? நீங்க வேளாண் துறையில இருந்து உளவியல் புத்தகம் எழுதுறோம் அப்படிங்கிற போது இன்னொரு துறைக்கான கற்றலை எப்படி முன்னெடுத்தீங்க? நான் முதுநிலையில் உளவியல் பட்டம் பெற்றதன் அடிப்படையாக வேளாண்மை துறையில சில சான்றிதழ் படிப்பு கல்வியல் முடித்திருந்தாலும் இந்த ஆசிரியர்களுக்கு சரியான அந்த பயிற்சி டெக்னிக்கல் டீச்சர் சர்டிபிகேட் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சிக்கு இந்த நூல் சரியாக இல்லாமல் ஒரு முழுமையான நூல் இல்லாமல் அங்காங்கு அரசு நடத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இருந்ததனால் சரி இதற்கும் இந்த நூலை நாம் எழுதாமல் அந்த டெக்னிக்கல் டீச்சர் சர்டிபிகேட் கோர்ஸை நான் ஏற்கனவே முடித்திருந்தால் அதை தெளிவுபடுத்தி ஆங்கில நூல்களையும் பல்வேறு தமிழ் நூல்களையும் பயின்று மிக மிக எளிமையான வகையில் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் தமிழ்ல சரியா வரும். அதுக்குரிய எளிய சொற்களை பயன்படுத்தி முழுமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரவும் பகலுமாக நூலை எழுதி வெளியிட்டவுடன் 1987 முதல் ஏற்கனவே இந்த பயிற்சி நடக்கும் வரை இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சென்னையிலிருந்து நாகர்கோவில் தமிழகம் முழுவதுமே கம்ப்ளீட்டா முழுமையாக நமது நூலை பயின்றோம். ஒரு ஆசிரியர் என்ற நிலையில் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் மனதில் கொண்டு மிக எளிய சொற்களில் பாடத்திட்டத்திலிருந்து சிறிதும் பிறழாமல் முழுமையாக
வெற்றியடை செய்து அதை வெளியீடு செய்து முழுமையாக மாணவர்கள் ஏற்று பயின்றார்கள். எத்தனையோ நூல்கள் மிக குறைந்த அடிப்படையில் விற்பனைக்கு வந்தாலும் கூட ஆசிரியர் என்ற முறையில் நாம் வெளியிட்ட புத்தகங்கள் முதன்மையாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அனைத்து பயிற்சி மையங்களிலும், அரசு பயிற்சி மையங்களில் நமது நூலே முழுமையாக பயன்பட்டது. நமது நூல் வெளியீடு செய்த பின் அந்த பயிற்சியினுடைய தேர்வு பெற்றவர்கள் சதவீதம் 100க்கு 100, 100க்கு 99 என்ற அடிப்படையில் முழுமையான பயிற்சி பெற்றனர், தேர்வு பெற்றனர். சிறப்பு சார். இப்ப இதுல கல்வி உளவியல் அப்படிங்கிறது கூட இப்ப 1985 காலகட்டத்துல அன்றைக்கு இருந்த மாணவருடைய நிலை, அன்றைக்கு இருந்த கல்வியினுடைய சூழல், அன்றைக்கு இருந்த வகுப்பறையினுடைய சூழல், அன்றைக்கு ஆசிரியர் மாணவருடைய உறவு, இது ஒரு நிலைப்பாடுடையதாக இருந்தது. 2000க்கு பிறகு 2005, 2010 வரைக்குமான காலகட்டத்தில் இதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்ப அடிப்படையிலேயே கல்வி உளவியல்லையும் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டிய தேவை வந்தது. இப்ப சமீப காலத்துல இந்த ஒரு 2010 25 வரையிலான இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளால் நான் முன்னால் சொன்ன இந்த எல்லா சூழல்களும் இன்னொரு வடிவத்துல மாற்றம் பெற்றிருக்கு. இப்ப கல்வியினுடைய ஒட்டுமொத்த சூழலுமே மாற்றம் பெற்றிருக்கு. அப்ப இப்படி கல்விசார் உளவியலுடைய அந்த போக்கு, அந்த மாணவர்களுடைய உளவியல், ஆசிரியர் உளவியல், வகுப்பறை கட்டமைப்பு இதெல்லாம் வேறுபடுகிற போது இந்த பாடத்திட்ட உருவாக்கம் நீண்ட நெடிய காலத்திற்கு ஒரே சிலபஸினுடைய வடிவமைப்பு என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல நீங்களும் அதற்கு ஏற்றாற் போல சின்ன சின்ன மாற்றங்களை இடையில கொண்டு வந்தீங்களா? இல்ல, அரசே பொதுவாக ஒரு முறை வெளியிட்ட பாடத்திட்டத்தை தொடர்ந்து அப்படியே தொடர்வது கிடையாது. அது அடுத்த முறை வேறு அந்த பாடத்திட்டம் மாற்றம் செய்யும் பொழுது அதில் சில பகுதிகளை நீக்கம் செய்து புதிய பகுதிகளை சேர்க்கப்பட்டு தற்கால நடைமுறைக்கு ஏற்ப மாணவர்களுக்கு ஏற்புடைய வகையில் தயார் செய்யப்படுகிறது. அதில் எவ்வித மாற்றமும் இல்லை, புதிய முறைகளையும் புகுத்தப்படுகிறது. அப்ப கல்வி சூழல் மாறுகிற போது கல்வி உளவியல் அமைப்பு பாடம் சார்ந்தும் மாற்றங்கள் நிறைய. ஆமா, அடிப்படை கருத்தில் எந்தவித மாற்றம் இல்லை. பட் புதிய கருத்துக்கள் அது பூத்தப்பட்டு அதை எவ்வாறு நேர்த்தியாக கொண்டு வரலாம் என்பதற்காக கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. சரி, அப்படி மாற்றம் செய்யும் போது நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான தரவுகளை சேகரித்து அந்த புத்தகங்களை சேகரித்து உங்களுடைய கண்டென்ட்ல நீங்க மாற்றங்களை. கண்டிப்பா அதில் எவ்வித மாற்றம் இல்லை. சரி, இப்ப இந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவர்கள்னு சில புத்தகங்கள் கொண்டு வராங்கல்ல. இப்ப உதாரணமா உளவியல் துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உளவியல் துறையில ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது இந்த துறையில பேராசிரியர், இந்த துறையில நிபுணர் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தகுந்த ஆளுமைகளை நாம புத்தக வெளியிட்ட ஆளுமைகளை நம்மளால சொல்ல முடியும். அந்த ஆளுமைகளுடைய புத்தகத்திற்கும் பாடத்திட்டம் எழுதுகிற உங்களை போன்றவர்களுடைய பாட புத்தகத்துக்கு உளவியல் சார்ந்த கருத்தியல் சார்ந்த புத்தகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அதாவது அவர்கள் ஆங்கில வடிவத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய ஒரு தலையணைக்குள் போடப்பட்ட ஒரு குண்டுமணியை தேடுவது போல நாம் அந்த கருத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதை எளிமைப்படுத்த அதற்கு தகுந்தாற் போல கலை சொற்களை பயன்படுத்தி எளிமையான முறையில் எளிமைப்படுத்த வேண்டும். இல்லாத சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மை. வகுப்பறைக்கு ஏற்றாற் போல அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே அது சொல்லி ஆக வேண்டும். அனைத்து மாணவர்களும் சம அறிவு படைத்தவர்கள், டிஃபரன்ஸ் மாணவர்கள் இருப்பதால் அவருக்கு ஏற்றார்கள் அனைவரினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அந்த பாடத்திட்டத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். சரி, இப்ப அது மாதிரியே நீங்க நிர்வாகவியல் சார்ந்து வழங்கிய புத்தகம், இது என்ன நிர்வாகம் சார்? நிர்வாகவியல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கான புத்தகமா இல்ல பள்ளி நிர்வாகம் சார்ந்த? பள்ளி நிர்வாகம், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு பள்ளி என்றால் அது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும், என்னென்ன ஏடுகளை பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த மாதிரி அதனுடைய மணி அமைப்புகள் பாட வேலையை பின்பற்ற வேண்டும், எந்த பாட வேலைகளை எந்த தயம் கொடுத்தால் மாணவர்களுடைய சலிப்பு ஏற்படாதவாறு எந்த மாதிரி பயில வேண்டும், எந்தெந்த பாடத்திட்டங்களை என்ற ஒரு அடிப்படையில் அமைப்பதுதான் பள்ளி நிர்வாகம் என்பது. சரி, இப்ப அந்த அந்த நிர்வாகங்கள் சார்ந்த புத்தகம் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட புத்தகமா? எப்படி அந்த புத்தகம்? அது அரசு துறையிலிருந்து பொதுவாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கையாக வழங்கப்படும். இருப்பினும் இந்த கைத்தொழில் ஆசிரியர்கள் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாடத்திட்டம் கொடுத்திருப்பார்கள். ஒரு பள்ளி என்றால் என்னென்ன ஏடுகளை பராமரிக்க வேண்டும், பள்ளியில் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்களுடைய இருக்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பள்ளியினுடைய கட்டடம் எந்த மாதிரி ஒளி காற்று வர மாதிரி எந்த மாதிரி அமைக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும், தலைமை ஆசிரியருடைய பணி என்ன,
உதவி தலைமை ஆசிரியர் பணி என்ன, ஒவ்வொரு வகுப்பாசிரியர் பணி என்ன, உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி என்ன, எந்தெந்த பாடத்திட்டத்தை எந்த நேரங்களில் நடத்துவதன் மூலம் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அந்த மாதிரி திட்டமிடுதல் தான் பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது. ஓகே, சிறப்பு சார். இப்ப இந்த புத்தகங்கள் இது மாதிரி இன்னும் வேறு என்ன புத்தகங்கள் உங்களுடைய தரப்புல இருந்து வெளியே வாணிபதிப்பகம் கொண்டு வந்து? நான் ஆரம்பத்திலிருந்து வேளாண்மை தொழில்நுட்ப தேர்வுகள் பகுதி 1, பகுதி 2 2 நூல்கள், செயல்முறை 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து போற கல்வி உளவியல், பள்ளி நிர்வாகம், பொதுமுறைகள், ஜெனரல் மெத்தட்ஸ், அப்ரோச், அதாவது டீச்சிங் மெத்தட்ஸ், பொதுமுறைகள் என்ற அந்த முறைகளை பின்பற்ற என்ற நூல்கள். அடுத்து வேளாண்மை பழங்கள் என்ற நூல்கள், காய்கறிகள் நூல்கள், பயிர் உற்பத்தி, காமனாக பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள், இது மாதிரி கிட்டத்தட்ட இத்தனை நூல்களும் எழுதியிருக்கு. ஓகே சார், சிறப்பு சார். இப்ப புத்தகங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு நிறுவனமா இருக்கும், அத விற்பனை செய்வது இன்னொரு நிறுவனமாக இருக்கும், எழுதுறது இன்னொருத்தரா இருப்பார். இதுதான் வலிமையா நாம பார்க்கக்கூடிய வடிவம். எழுதுறவரையே வெளியிடுவது கூட ரொம்ப அபூர்வமாக அங்க நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா நீங்க ஒரு புத்தகத்தை எழுதுறதுல இருந்து, அதை பதிப்பு செய்யறதுல இருந்து, அச்சாக்கம் செய்யறதுல இருந்து, அந்த புத்தகத்தை உரிய பள்ளிகளுக்கோ அல்லது மாணவர்கள் கையிலேயோ போய் சேர்றது வரைக்குமான மொத்த பணிகளையும் எப்படி ஒரு தனி மனிதனால் செய்ய முடிகிறது? உதயகுமாருக்கு பின்னால் இந்த உழைப்புல என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது ஆரம்ப கட்டத்தில் நூல்களை தயாரித்தோடு யாருமே இந்த நூல்களை வாங்கவில்லை. அதுதான் முக்கியமான கருத்து. மார்க்கெட்டிங் என்பது அந்த வியாபார பின்பற்றப்படவில்லை. எனவே நூல்கள் விற்பனை செய்ய முடியாமல் சிரமமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அதற்கு பின்பாக என்னுடைய கல்வியியலில் மார்க்கெட்டிங் தனியாக நாம் பயின்றிருப்பதால் இந்த மார்க்கெட்டிங் உள்ளவரும் பயின்று நாம் ஏன் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் ஒரு திட்டமிட்டேன். அரசு தேர்வுக்காக அந்த நோட்டிபிகேஷன், அந்த விளம்பரம் போடும்போது ஏன் நாம் இதை சம்பந்தமாக நாம் விளம்பரம் அதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு நாளிதழில் இந்த கருத்தை நான் சொல்லி அதற்குரிய ஆவணம் செய்திருந்தேன். நான் வெளியூர் சென்று விட்டு 3 மாதம் 10 தினங்களுக்கு பின் வீட்டுக்கு வரும்போது ஒரு தபால்காரர், அதாவது தபால் தரும் தபால்காரர், போஸ்ட்மேன் வந்தார். சார், நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்னா எவ்வளவு வந்திருக்குன்னா ஒரு குட்டி சாக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்தார். எனக்கு மிகவும் ஆச்சரியமானது, ஏன் இவ்வளவு லெட்டர் வந்திருந்தால் அந்த நாளிதழில் அரசு நோட்டிபிகேஷன் அந்த உடனே இந்த நூலை சற்றி மாணவர்களுக்கு தெரியப்படுத்த உடனே அனைவருமே தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு கொண்டு 10 நாட்கள் டெய்லி ஒரு 20-30 லெட்டர் வந்தா அந்த 10 நாட்கள் ஒரு சாக்கு நிறைய கடிதம் வந்து அதுக்கு பின்தான் சார் நம்ம செஞ்சிருக்க பணி சரியான பணி என்று மார்க்கெட்டிங்கில் ஒரு மனிதன் உருவாக்க அது ஒரு மிக ஆரோக்கியமான மனநிலை, உளவியல் ரீதியா நல்ல ஒரு தாக்கத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து எனது பணிகளை மிக சிறப்பாக செய்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், இப்ப நீங்க உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், இப்ப உதாரணமா கல்வி உளவியல் அப்படின்னு இந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது தமிழகம் முழுக்க இருக்கிற ஒரு 50-60 பயிற்சி மையங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? இந்த பயிற்சி மையங்கள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய பாட புத்தகமாக, மிக முக்கியமான பாட புத்தகமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க வேளாண் துறை சார்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பாடத்திட்டம், மாநில பாடத்திட்டம். அப்ப தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான புத்தக பிரதிகள், அதற்கான பணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லா இடத்துக்கும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி ஒருத்தரால சாத்தியப்பட்டது? இது எப்படி நிர்வாகம் செய்யும்? தமிழகம் முழுதும் உள்ள அனைத்து நூல் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஷாப்கள் தொடர்பு கொண்டு அனைவருக்கும் கடிதம் மூலம் தெரியப்படி இந்த நூல் வெளியீட்டு செய்திருக்கிறோம் என்று அனைவருக்கும் நூல் அனுப்பப்பட்டு அதுக்குரிய விளம்பரங்களை கொடுத்த உடனே தொடர்ந்தாற்போல அந்த மேலும் மேலும் தொடர்ந்து விற்பனை வெற்றிகரமாக மிக சிறப்பாக நடைபெற்றது. எனவே தொடர்ந்து தனிப்பட்ட ஒரு அங்கத்தை, அதாவது குட்ல ஆக்சுவலி அந்த வியாபார நுணுக்கத்தில் முக்கியமா அந்த குட்வில் நற்பெயர் கிடைத்து விட்டது. அதுதான் மிக முக்கியம். சரிங்க சார். இப்ப இந்த வாணி பதிப்பகம் நீங்க எழுதின இந்த புத்தகங்களை தவிர வேற புத்தகங்களை விற்பனை செய்யறதா, வெளியிடுகிறதா? இல்ல, நான் அதற்கேற்றாற் போல என் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டதனால் நான் பல்வேறு பணியின் காரணமாக தற்சமயம் வேற எதுவும் எழுதப்படவில்லை. ஓகே சார். இப்ப இந்த புத்தகங்கள் இப்போது பயன்பாட்டில் இருக்கிறதா, இப்போது விற்பனைக்கு இருக்கிறதா, இப்ப பயன்பாட்டுல எந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அல்லது ரெஃபரன்ஸுக்கு பயன்படுத்துறாங்களா, எப்படி இந்த பயன்பாடுகள் இருக்கிறது?
இப்ப அந்த தேர்வுகள் அரசாங்கம் சில தேர்வுகள் நிறுத்தி வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாக இப்போதைக்கு வாங்கி அது அடிப்படை வேளாண்மை பற்றியது. இப்ப ஒரு வீட்டுல வீட்டு தோட்டம் போட்டோம்னா அதை வாங்கி வீட்டு தோட்டம் அமைக்கலாம். ஒரு 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 தோட்டத்துல விவசாயம் செய்வதற்கு நெற்பயிரிட வேண்டும், இல்ல பழத்தோட்டங்கள் அமைக்க வேண்டும் என்றால் அந்த நூல்களை வாங்கி பயின்று அதை ஃபாலோ செய்யலாம். தொடர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது பொதுவாக எப்பயுமே கல்வித்துறைக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கும் எப்பொழுதுமே. ஒரு முக்கியமான விஷயம் நாம பகிர்ந்துக்கிறது சிறப்பா இருக்கு. நிறைய புத்தக விற்பனை மையங்கள் இதை போன்று உருவாகி, நான் நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலேயே சொன்னதை போல நிறைய முதலீடுகளோடு நிறைய எதிர்பார்ப்போடு வந்த நிறைய புத்தக மையங்கள், புத்தக நிறுவனங்கள், வெளியீடுகள் எல்லாம் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளால் நின்று போய்விட்டது. அதற்கு காரணம் பெரும்பாலும் அச்சிட்டப்பட்ட புத்தகங்கள் விற்பனையாகவில்லை அல்லது அதில் போதுமான வரவேற்பு இல்லை. இப்படி பல காரணங்களை சொல்லி இந்த துறை சார்ந்து பெரிய இழப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க சொன்ன அடிப்படை செய்தியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க 40 ஆண்டுகளாக வெற்றிகரமா இந்த நிறுவனத்தை வாணி பதிப்பகத்தை நடத்தி செஞ்சிருக்கீங்க. இந்த துறைக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த புத்தக மையங்களை எப்படி நிர்வாகம் செய்வது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஒரு நூல் எழுதுவதற்கு முன்பாக எழுதுவது, முதலீடு செய்வது, வெளியீடு செய்வது என்பது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தாலும் அதை விற்பனை ரீதியாக மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய விற்பனை பகுதியை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். இந்த பொருளை, இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக திட்டமிட்டு வைத்துவிட்டு இந்த பொருளை புத்தகத்தை விற்பனை செய்ய எந்தெந்த வகையெல்லாம் விற்பனை என்பது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய அந்த விற்பனை திறத்தை மேற்படுத்தி அதை விற்பனையில் இருக்கும் மார்க்கெட்டிங்ல தேவையான டிமாண்ட்ஸ், தேவைகளை ஏற்படுத்தி எந்தெந்த பொருள் எங்க விற்பனை ஆகும் என்பதை கணக்கீடு செய்து அதற்கு ஏற்றாற் போலதான் நூல்களை நாம் அச்சிடணும். இல்லாவிட்டால் நாம் முழுமையாக நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகத்தை நாம் தயார் செய்து விட்டு விற்க முடியாமல் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே எந்தெந்த துறைகளில் இந்த நூல் பயன்படும், எவ்வளவு நூல்கள் பயன்படும் என்பதை முதலில் ஒரு புள்ளிவிவர கணக்கை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செய்தால் வெற்றிகரமாக செயல்படலாம். சில பேர் ஆர்வ கோளாறு காரணமாக நிறைய முதலீடு செய்து வெற்றி பெற்றுள்ளோம் நிற்பார்கள். அதை மக்களுடைய மனநிலை புரிந்து கொள்ளாமல் வெற்றி அடைய முடியாமல் போகின்றார்கள். சிறப்பு சார். இப்ப இந்த 40 ஆண்டு கால பணிக்கு பிறகு இப்ப ஒரு ஓய்வு நிலைக்கு வந்திருக்கீங்க. இப்ப உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது? இந்த துறைகளில் ஏதேனும் பயிற்சிகள் தேவைப்பட்டா நீங்க கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல, எனக்கு பயிற்சிகள் யாரும் கேட்டால் ஆசிரியர் என்ற முறையில் முழுமையா அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தயாரா இருக்கீங்க. ஓகே. அது வேளாண் துறையாக இருந்தாலும் உளவியல் சார்ந்த எந்த துறை இருந்தாலும் நூல் எழுதுவது சம்பந்தமாக எந்த தகவலும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன். அத்துடன் நான் இப்பொழுது பணி ஓய்வு பெற்று விட்டால் நான் பல்வேறு நாடுகளுக்கு நான் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்வதால் அந்த டிராவலாக் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்பயண நூல்களையும் எழுதி நண்பர்களுக்கு கொடுத்து வருகிறேன். ஓ, சிறப்பு. ஓகே சார், இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இந்த தேவைகளுக்காக நாம ஏற்கனவே சொன்னது மாதிரி நேர்கள் இப்ப அவர்களுடைய சாருடைய தொலைபேசி எண் குறித்துக் கொள்வதற்கு தயாராகலாம். அதற்கு முன்னால் நாம் ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் குறித்து ஒரு சின்னமான சுருக்க பதிவை நாம் பேசி வருகிறோம். நாம் இப்போது மதுரை திருமங்கலம் பகுதியில் செயல்பட்டு வந்த வாணி பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான திரு உதயகுமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பள்ளி கல்வி சார்ந்து, கல்வியல் கல்வி சார்ந்து 40 ஆண்டுகளாக புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடக்கூடிய சிறப்பான பணியை செய்து வெற்றிகரமாக அந்த துறையில் வெற்றி கண்டிருக்கிறார். தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுவது தொடர்பாக ஆசிரியர்கள் புத்தகங்களை இது போன்று தன் துறைக்கு, தன்னுடைய பாடத்திட்டத்திற்கு இது ஒரு போதுமான புத்தகமாக இல்லை, அல்லது இந்த பாடத்திட்டம் இன்னும் வீரியமாக கொண்டு வரப்பட வேண்டும், இன்னும் தரவுகள் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆசிரியருடைய உணர்வு நிலையில் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இது போன்ற புத்தகத்தை கொண்டு வர முடியும். அப்படியான புத்தகம் வெளியிடுவதற்கு ஏற்ற வழிகாட்டுதல் வேண்டும், பயிற்சி வேண்டும் என்றால் நீங்கள் திரு உதயகுமார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் பல உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பயண நூல்களை தொடர்ந்து வெளியிடுகிற முயற்சியில் இருக்கிறார்கள். அதை வெளியிடுவதற்கு விரும்புகிற பதிப்பகங்கள், அச்சகங்கள் கூட அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகலாம். சார், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 95 664 77 651. மீண்டும் ஒரு முறை திரு உதயகுமார் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை உங்களுடைய தொலைபேசி 95
664 664 77 77 651. 651. மிக்க நன்றி சார். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு புத்தக பயணத்தினுடைய பின்பலம் குறித்து அவ்வளவு தெளிவாகவும் மற்றவர்களுக்கு இந்த துறையில் ஒரு நேர்த்தியான வழிகாட்டுதலை தரக்கூடிய வகையிலும் எடுத்துரைத்தீர்கள். உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய துறை சார்ந்த இந்த ஈடுபாட்டை நம் நேர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பங்கேற்புக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் சார். நேர்களே, இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் திருமணங்கலம் வாணி பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான திரு உதயகுமார் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடைய உரையாடல் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. குறிப்பாக புதிய அச்சகத்துறைக்கு, பள்ளி கல்வி நூல் துறையை சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.